12,000 பட்ஜெட்ல 120 ஹெர்ட்ஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கிற ஒரு மொபைல் கிடைச்சா எப்படி இருக்கும்? மோட்டோடைய G35 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சோ இது நம்ம வந்து Flipkartல தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். பிரைசிங் பாத்தீங்கன்னா 13,000. 128GB வேரியன்ட் கோவா ரெட்னு சொல்லிட்டு ஒரு கலர்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சொந்தமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஓபன் பாக்ஸ் டெலிவரி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்து Flipkartல இருந்து வந்த பாக்ஸ். எந்த பபிள் ராப்புமே கிடையாது. ஃபுல் ஓப்பன் பண்ணா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்கு. மோட்டோடைய பாக்ஸ் 128GB வேரியன்ட். இதுலயே தெரியும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள மொபைல் இருக்கு. இந்த மொபைல் மேல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த மொபைல் வந்து பவுச் போட்டே வந்திருக்கு. இதுக்குள்ள சிம் இன்ஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸ் மீட்டியோர் மோட்டோ ஜின்னு வந்திருக்கு. ஒரு பேம்ப்ளெட், USB கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள், பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 20 watts பவர் அடாப்டர். இது அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள. மோட்டோ Edge 50 Pro வச்சிருக்கேன். ஆல்ரெடி 2 years ஆயிடுச்சு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி. இதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து அந்த மொபைல் வாங்கியிருக்கோம். 4GB வேரியன்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 12,000 தான் வருது. அதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மொபைல். ப்ளூ கலர்ல ஒரு ஸ்கிரீன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணிருக்காங்க பிக் ஸ்கிரீன் பிரீத் டேக்கிங் மொமெண்ட்ஸ், 17 சென்டிமீட்டர் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரியான மொபைல் எதுவுமே இல்லை. இதுதான் வந்து இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல. ஃபுல் HD டிஸ்பிளேவும் இதுல மட்டும்தான் இருக்கு. வேற இதெல்லாம் வந்து HD பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். ஓகே, ஃபில் பண்ணிடலாமா? ஆன் பண்ணோம்னா ஓகே, ஹலோ மோட்டோன்ற பிராண்டிங்கோட வருது. ஓகே, இதை செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. திஸ் மை டேக் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இது செட்டப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துலாம். T760 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50+8 மெகா பிக்சல் வந்து பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சஸ் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இதில் இருக்கு. 5000 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HDல LTPS LCD டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும், கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது தெரியல. தான் யூஸ் பண்ண தெரியும். ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளேவா இது கிடைக்கும் கண்டிப்பா. Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. Android 14 இருக்கு. ப்ராசஸர் ஒரு பிராண்ட் வந்து யூனிசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு இந்த ப்ராசஸர். இதனுடைய மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா T760. இதனுடைய ப்ராசஸர் டைப் இது ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். 2.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்கு. இதுல வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா 4K வரைக்கும் நம்மளால வீடியோ இதுல எடுத்துக்க முடியும். 30 FPSல ஃபுல் HDல பாத்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். சைடுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டிவைஸை. யூஸ்வலா எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார், அப்புறமா வந்து ஆக்சலரோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சார், கைரோஸ்கோப், இதெல்லாம் வந்து யூஸ்வலா கொடுக்குற சென்சார்ஸ். 2 சிம் போட்டுக்கலாம் ஆஸ் யூஸ்வல். ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1TBல நீங்க வந்து மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இதுல என்ன ஹைலைட்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா ஹைலைட். அது 120 ஹெர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மோட்டோ இதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணி சூப்பரா பண்றாங்க. இதெல்லாம் இந்த மொபைல் சொன்னேன் இல்லையா, இதுவே வந்து 2 years ஆயிடுச்சு. இந்த ஜூன் வந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல 125 வாட் சார்ஜ் இருக்கனால 18 மினிட்ஸ்ல இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. டே டு டே யூசேஜ்க்குலாம் நிறையவே யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லாவே இருக்கு. அதனுடைய நம்பிக்கையில தான் வந்து இது நம்ம மோட்டோ G35 வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களுமே தாராளமா மோட்டோ ட்ரஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பிராண்ட் தான். முடிஞ்சா இதனுடைய லாங் டேர்ம் ரிவ்யூ கண்டிப்பா போடுறேன். இதுல வந்து 3 கலர்ஸ் இருக்கு. மிட் நைட் பிளாக், லீஃப் கிரீன், கோவா ரெட்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்கு. இதுல நம்ம வந்து கோவா ரெட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைன் இன் கேக்குது. அப்புறமா சைன் இன் பண்ணிக்கலாம். ஸ்கிப். ஸோ இது சுவிட்ச் ஆன் ஆனோடனே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல சுவிட்ச் ஆன் ஆகுது. ரெட் கலர் மொபைல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வால்பேப்பர் வந்திருக்கு. ஏன்னா இது வேற வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். மொபைல் என்ன கலரோ அது மாதிரியான ரிலேட்டடான வால்பேப்பர் தான் வந்து இதுல வருது. ஸோ இதனுடைய பீரோல் நான் ஆட் பண்ற பாருங்க. மோட்டோ G35 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. லாங் டர்ம் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா ஒரு 1 month 2 months யூஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேட்ஜெட் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் நீங்க பாப்பீங்க. எங்களுக்கும் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.